ஹே அமிகோஸ், வேளாங்கண்ணி vlog ரீசெண்டாக என் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ வேளாங்கண்ணி vlog முடித்த கையோடு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தான். வேளாங்கண்ணி அண்ட் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ராவல் தான் இருந்தது. ஸோ ஒய் நாட் அதையும் போய் பார்த்துடலான்ட்டு அங்கே போயிருந்தோம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேன்ட்டு நல்ல செடி கொடி மரம் அண்ட் வயல்வெளி இந்த மாதிரி இடமா இருந்தது. சிட்டிலே இருந்துட்டு சென்னையில் வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது தாங்க நேச்சர் ஃபீலே வருது. இந்த ரீசன்ஸ்க்காகவே சென்னையை வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடலாமா அப்படின்ற மைண்ட் செட்லாம் வருது. பட் என்ன இருந்தாலும் அங்கேயே பழகி போனதுனால இங்கே வந்து அடாப்ட் ஆக முடியுமா அப்படின்ற தாட்டும் வருது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி க்ரீன் ஃபீல்ட்ஸ் க்ரீன் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். வேளாங்கண்ணி நாங்கள் ரீச் ஆகும்போது சரியான மழை. பட் அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது சரியான வெயில். ஸோ நாங்கள் தஞ்சாவூர் போகும்போதெல்லாம் வந்து பயங்கர வெயில், நல்ல உச்சி வெயில் கொளுத்திட்டு இருந்தது. ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்து நாங்கள் தஞ்சாவூர் போய் ரீச் ஆனோம். அண்ட் இதுதான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஆப்வியஸ்லி இந்த கோயில் வந்து யார் கட்டினதுன்றது தமிழன்ஸாக இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ராஜராஜ சோழன் அவர் பீரியடில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது கட்டி வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து ஆகுது. இந்த கோயில் வந்து அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில். உங்களுக்கு என்டர் ஆனோன்னுமே வந்து ரூட் மேப் மாதிரியெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் வந்து உள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபுட்வேர்ஸ் வந்து அலௌட் கிடையாது. சின்ஸ் இட் இஸ் அ டெம்பிள் அப்படி க்ளோரி பிளேஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபுட்வேர் அலௌட் கிடையாது. பட் அந்த உச்சி வெயிலில் இந்த மாதிரி ஓப்பன் கிரவுண்டில் வந்து எப்படா வந்து நடக்க முடியும் அப்படின்ற ஒரு query இருந்தது. பட் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு அதிசயம் வந்து இருக்கும் பாருங்கள். என்ட்ரன்ஸை தாண்டினோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்வேர்ஸ் எல்லாம் வந்து டோக்கன் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த என்ட்ரானோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடம் உண்டு. ப்ளஸ் அங்கேயே வந்து நிறைய ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் உண்டு, பெவரேஜஸ் ஷாப்ஸ் உண்டு. அது கூட இல்லாமல் நிறைய வந்து சின்ன சின்ன ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரைட் சைட் ஷாப்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ராஜராஜ சோழன் எம்பையருக்குள்ளே போகிறதுக்கான செகண்ட் என்ட்ரன்ஸ். அண்ட் உள்ளே போனீன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தூண்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தமிழ் லெட்டர்ஸ் வந்து காவ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே 1000 இயர்ஸ் ஓல்டு தமிழ் லெட்டர்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து நிறைய படத்துலையோ இல்லை மேகசின்ஸ்லேயோ வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஓ தமிழ் அவ்வளோ பழமையானதா, இதெல்லாம் வந்து அங்கே இருக்குதா அப்படின்ட்டு இருக்கும். லிட்ரலி அதை வந்து நான் நேரில் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் கூஸ் பம்ப்ஸ், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்தது. என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து அங்கே போகும்போது இந்த கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் இருந்தானே எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் உள்ள என்ட்ரு ஆனோடனே இந்த பிரகதீஸ்வரர் கோயிலோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா. அண்ட் நான் வந்து எப்படி இந்த வெயிலில் நடக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கொஷனில் இருந்தேன் தெரியுமா. அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்காக மேட் வந்து ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளோரில் போட்டிருந்தாங்க. இது மேலே நடக்கும்போது உங்களுக்கு வந்து வெயிலும் தெரியல, அந்த ஹீட்டும் தெரியலை. ஸோ நம்ம பெடஸ்ட்ரியன்ஸ் நடக்கிறதுக்கு விதமாக இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக வந்து மேட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கோயிலை சுற்றி அங்கங்கே வந்து போட்டிருந்தாங்க. விச் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சர்ப்ரைசிங்லி இன்ட்ரெஸ்டிங். ராஜராஜ சோழன் கட்டின இந்த தஞ்சாவூர் கோயில் பற்றி வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய மூவிஸ் இருக்குது, நிறைய மேகசின்ஸ் இருக்குது, நிறைய புக்லெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் என்னை விட வந்து சில பேருக்கு வந்து இதை பற்றின நாலேஜ் நிறையவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நந்தி இருக்கும். இந்த நந்தியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 feet லாங் அண்ட் 13 feet ஹைட் இருக்கக்கூடிய நந்தி. அண்ட் இந்த நந்தி பார்த்திங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு சிங்கிள் ராக்லேயே வந்து இந்த நந்தியை வந்து காவ் பண்ணியிருக்காங்க. ஒரு முழுமையான ஒரு பாறையை வச்சு அவங்க வந்து ஃபுல்லாக காவ் பண்ணி இந்த நந்தியோட டெக்ஸ்சரை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயத்த வந்து நான் ஆண்ட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருந்தேன். இது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கிடெக்ட் டூலுமே கிடையாது. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இப்போ உள்ள அட்வான்ஸான ஒரு மிஷினரிஸ் கிடையாது, ஒரு கேட்ஜெட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாத காலத்தில் வந்து ஜஸ்ட் ஒன்லி மேன் பவரை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா வாட் எல்ஸுங்க. எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா இது வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின பில்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவோ ஈக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வந்திருக்கலாம், எவ்வளவோ லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்திருக்கலாம். பட் அப்படி இருந்தாலும் இது வந்து நின்று பேசுதா. ஆனால் இப்போ ரீசெண்டாக கட்டின ஒரு 12 floor பில்டிங் கூட வந்து நிற்காம வந்து இடிஞ்சு விழுந்துருது.
இதெல்லாம் வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தோன்ற பேர் இன்ஜினியர்ஸ் வந்து அந்தளவுக்கு நாலேஜாக இல்லை. பட் படிக்காத அந்த காலத்தில் வந்து எவ்வளோ நாலேஜபிளாக வந்து எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் வந்து இத்தனை வருஷம் நிற்கிற அளவு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. 4 வருஷம் எதுக்கு தான் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் படிக்கிறோன்னே எனக்கு தெரியலங்க. அண்ட் இதுதான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலோட பெரிய கோபுரம். 216 ஃபீட் லாங் கோபுரம். அண்ட் இந்த கோபுரமில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய சின்ன சின்ன ஆர்கிடெக்ட்ஸ் டீட்டெயிலிங் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போன டைம் வந்து கோயில் உள்ளே வந்து பூட்டியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்றதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஜஸ்ட் வெளியே மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டோம். அண்டு சுற்றி நிறையா சின்ன சின்ன கோயில் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் வந்து சிலை 1-2 இடத்துல வந்து ஓப்பனாக இருந்தது. அங்கே பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. பட் பெரிய கோயில் வந்து அன்றைக்கி ஓப்பனாக இல்லை. அண்டு இந்த பெரிய கோபுரத்தை பற்றி ஒரு மித்து என்னென்னா, இதோட ஷேடோ வந்து தரையில் ஃபாலோ ஆகாது. எந்த டைரெக்ஷனில் வந்து சன்லைட் இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் ஷேடோ வந்து தரையில் படவே படாது அப்படின்ற மித்து வந்து மக்கள்கிட்ட இருக்குது. பொதுவாக இது ஒரு பிலீஃப் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இங்கேயுமே நான் போகும்போது என் ஃபேமிலியெல்லாம் அப்படி தான் கன்வின்ஸ் பண்ணாங்க. இது மாதிரி ஷேடோவே படாவதாண்டி அந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தட் இஸ் டோட்டலி எ மித் அப்படின்றது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களாக க்ரியேட் பண்ண ஒரு குக்ட் அப் ஸ்டோரி தான். ஏன்னா இதோட ஆர்கிடெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர்ட்டிஃபைடு வால் டிசைனாக இருக்கும். லைக் பார்க்குறதுக்கு வந்து ஒரு திக்கான வால் மெட்டீரியலாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடில் வந்து இந்த ஆர்கிடெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே வந்து எப்படி இருக்கும்னா வந்து சன்லைட் வந்து தரையில் படாதோ அப்படின்ற திங்கிங் வந்து ஜென்ரலாக மக்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை தான் வந்து காலப்போக்கில் வந்து இவங்களாம் மித்தாக க்ரியேட் பண்ணி ஷேடோவே படாத ஒரு டெம்பிள், தரையில் வந்து சன்லைட்டே வந்து படாத ஒரு டெம்பிள்ன்ட்டு ஒரு மித்தை வந்து க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM நூன் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சன்லைட் வந்து தரையில் படாது. பட் ஒரு ரேர் கேஸ் சன் ரைஸோ சன் செட்டோ இல்லை ஒரு சன்லைட் சேஞ்சஸ் டைம்லேயோ வந்து உங்களுக்கு வந்து இதோட ஷேடோ வந்து தரையில் படுறது விசிபிளாக நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ப்ரூவன் டூ. ஸோ இனிமேல் யாராச்சும் தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றி நிறையா சொல்லும்போது இந்த மித்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணி சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கிளியர் அவுட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து மித்து, ஆக்சுவலி வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ தட் மித்து வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். எப்போதுமே ரியாலிட்டி பற்றி பேசுங்க. இதில் வந்து மித்து இல்லாமல் ரியலிஸ்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயிலை பொறுத்தவரை. நான் பொதுவாக வந்து அவங்களோட பிலீஃபை வந்து புல் டவுன் பண்ணலை. பட் சர்ப்ரைசிங்லி நிறைய ஃபேக்டர் வந்து இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்குது. தேவையில்லாத மித்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது பதில் ஆக்சுவல் ரியாலிட்டியை வந்து பார்த்து வாவ் பண்ணுற நிறைய விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து இந்த சோழனோட ஆர்கிடெக்ட்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சோழன் சிலை எல்லாம் இருந்ததுங்க, சோழன் டிராயிங்ஸ் எல்லாம் இருந்தது, எப்படி வந்து இவங்க வந்து வாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்ட்டு எல்லா விஷயமே அந்த சின்ன மியூசியமில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஆல்சோ இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு, எப்படி பாசிபிள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த மியூசியமில் போகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட இந்த கோயில் கட்டுறதுக்கு சோழன் வந்து எங்கேருந்தெல்லாம் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணார், எங்கேருந்து மெட்டீரியல் கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து அந்த மியூசியமில் போட்டிருக்கு. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுல்ஃபில்டு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த ரிலீஜியன், பீயிங் ஏ தமிழன் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஒரு கோயிலெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது வந்து ரிலீஜியஸ் பிலீஃபுக்காக நான் சொல்லலை. இது வந்து ஒரு கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் பிலீஃபுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழ் பற்றி அவ்வளோ நாலேஜ் வந்து இப்போ உள்ள ஒரு ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா கிட்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து தமிழ் இஸ் நாட் அ ஃபனி லாங்குவேஜ், தமிழ் இஸ் அ ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour தான் வந்து அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு இருக்கும். ரொம்பலாம் சுற்றி பார்க்குறக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 1 hourல வந்து ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களோட லாங்குவேஜோட பெருமையும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். அண்ட் கல்ச்சர் பற்றி, ட்ரெடிஷன் பற்றி, எப்படிலாம் வந்து இந்த கோயில் வந்து உருவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்துடலாம்.
அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோபுரத்து மேலே இருக்க சிலையோட பொசிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஒரு பொசிஷனுக்கு என்னென்ன பேர் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஓவரால் இந்த பொசிஷனுக்குலாம் என்ன பேர் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இவங்க மேனுவலாக வந்து பண்ண ஒரு ஃபேக் இதுதான். இது வந்து ஆக்சுவலி கோயில் கோபுரத்துலேருந்து எல்லாம் உடஞ்சி விழுந்த பீஸ் எல்லாம் கிடையாது. இதுவுமே மித்து மக்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்க மேனுவலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், டீட்டெயில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மேனுவலாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து சோழன் கோபுரத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழங்காலத்து பெயிண்டிங்ஸ். ஆக்சுவலி எனக்கு எந்த மூஞ்சும் தெரியல, எந்த திங்ஸுன்னே தெரியல. பட் இவங்க பழங்காலத்து பெயிண்டிங்ஸ்ன்ட்டு அதை எடுத்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தேர் யூ சி இதுதான் வந்து எவால்யூஷன் ஆஃப் தஞ்சை பெரிய கோயில். அதாவது 1950s வந்து இப்படி இருந்த கோயில் வந்து 2005 ரீசெண்டாக இவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட் மூலமாக ரெனோவேட் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் எவால்யூஷன் ஆஃப் தஞ்சாவூர் பெரிய கோயில் சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து கூகுள்லையுமே உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு சில்லி கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். போய் ரியலிஸ்டிக்காக வந்து ஃபீல் பண்ணி அதை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கே ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் வந்து வரவங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு பெரிய கிணறு வேற இருந்தது. கிணறு கிட்ட போகவே முடியல, அவ்வளோ ஸ்மெல் வேற. என்னத்தை தான் உள்ளே போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு அவ்வளோ மோசமான ஸ்மெல் இருந்தது. அண்ட் இந்த வெல்லுமே வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வெல் தான், ரீசெண்டாக பண்ணதில்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக இருந்தது, என்னன்னே எங்களுக்கு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் தட் வெல், மற்றபடி இந்த ஃபுல் ஏரியா வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தட்ஸ் இட். இதுதான் வந்து எங்களோட தஞ்சாவூர் பெரிய கோயில் விசிட். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வெக்கேஷனில் ஒரு சின்ன ட்ரிப்பாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.